வங்கி சைட்லேருந்து வந்த யாருக்குமே பேசவே தெரியல. அந்த என்ன சார் நான் 10 வருஷம் கட்டியிருக்கேன், இவ்வளோ தான் குறைஞ்சிருக்குன்றாங்க. நான் 30 லட்சத்துக்கு வாங்கினேன் அந்த வீடு, 10 வருஷத்துக்கு மேலே கட்டிட்டேன், இப்போ போய் வித்தரலான்னு பார்த்து கேட்டோம்னா உங்கள் மொத்த அமௌண்ட்டில் 3 லட்சம் தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மை அப்படி தான். நீங்கள் முதலில் செலுத்தக்கூடிய தொகை பெரும்பாலான அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் அசலில் கழியும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அசலில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கழிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் செலுத்தக்கூடிய தொகை பாதிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு, பாதி வேறு இன்ட்ரெஸ்ட்டு, பாதி வேறு அசலில் கழியும். அப்புறம் ஒரு 12 13வது ஆண்டுலலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அசலுக்கு போகும், ஒரு கால்வாசி அப்படி தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும். அதை போலத்தான் நீங்கள் இபிஎஃப்ல நீங்கள் ஆரம்பத்தில் போடும்போது நீங்கள் போடுற தொகை வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும், வர இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகவே இருக்கும்.